அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளங்குமரனார் தமிழ் வளம் புக்கில் இருக்க பிரித்தெழுதுக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சிருங்க. ஸ்கூல் புக்கில் இருக்க பிரித்தெழுதுகெல்லாம் படிச்சிருங்க. ஏற்கனவே படித்தவங்க இதை ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இதில் இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நிறைய சிறப்பு விதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக நான் பிரித்தெழுதுகைக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக பாருங்கள், அங்கங்கே கொடுத்துருப்பாரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு 50 மட்டும் இன்றைக்கி நான் சொல்கிறேன். அகம் குட்டல் செவி, அஞ்செவி, அகம் குட்டல் கை, அங்கை. இது எப்படி அகம் குட்டல் செவி பிரித்தது அப்படின்னா, நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. பட் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் எப்படி அகம் ப்ளஸ் செவின்னு பிரித்ததுன்னு. மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அகம் என்னும் உள்ளிட பெயர் முன், அதாவது அகம்ன்ற பெயர் முன்னாடி செவி, கை, அது மாதிரி சினை பெயர்கள் வந்தால் நிலைமொழி. நிலைமொழினா இந்த முன்னாடி இருக்குது இல்லைங்களா, அகம்னு சொல்லிட்டு அதுதான் நிலைமொழி. அந்த நிலைமொழியினுடைய இறுதி மகரம், அகம்ன்ற இம் இருக்குங்களா, அந்த மகரம் வன்மைக்கு இனமாக திரிதலேயன்றி அதன் நடுவில் நின்ற ககரம். அது நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, மாக்கு நடுவில், அகமுக்கு நடுவில் கா இருக்குது இல்லைங்களா, அந்த ககரம் மெய்யும் அதன் மேலேறி அகர உருவும் கெடும். இது ரெண்டும் கெட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அஞ்செவி. ஸோ இந்த காவும் இம்மும் கெட்டுரும். அந்த காவும் இம்மும் கெட்டுட்டு நமக்கு இஞ்சின்னு வரும். சரிங்களா, அகம் செவின்னு வரும். அஞ்செவின்னு வரும். ஓகேங்களா, இந்த காவும் இம்மும் கெட்டுட்டு அது இஞ்செவி. அது ஒரு சிறப்பு விதி. அதனால் அப்படி தான் வரும். சரிங்களா, மனப்பாடம் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இது நம்ம ஒரு ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த கொஷின் நம்ம மாற்றி கேட்டால் கூட போட்டுடலாம். இப்போ அகம் குட்டல் கைனா இம்மும் கெட்டுரும், காவும் கெட்டுரும். அப்போ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அகம் செவியில் சேக்கு இனமான இந்த இன எழுத்துக்கள்லாம் தெரியும் தானே. சாக்கு ஞா போடுவோம், காக்கு இருங்க புரியலையா, காக்கு என்ன எழுத்து போடுவோம், கா போடுவோம். அதே மாதிரி சாக்கு ஞா போடுவோம். அதனால தான் இங்கே சாக்கு முன்னாடி ஞா போட்டிருக்காங்க. புரியுதுங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வேர்டு பாருங்கள். அகம் குட்டல் கையில் இங்கே கா தானே இருக்குது. காக்கு நம்ம என்ன வரணும், இங்கே ஆந்தான் வரணும். அப்போ அதனால தான் இங்கு வருது இங்கே. புரியுதுங்களா, அது இன எழுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படி கூட புரிஞ்சு படிச்சுக்கலாம். சரிங்களா. அப்போ இந்த ரூல்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி எத்தனை வேர்டு கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக எழுதிடுவீங்க. சரிங்களா. அடுத்து போகலாங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. குரூப் 4 குரூப் 2 கேட்டிருந்தாங்க 2025. அதான் ஆண்டு அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. அன்று இங்கே இருக்க பாருங்கள், அதான்று, அது குட்டலன்று, அதான்று. சரிங்களா. இது நம்ம இந்த புக்கில் இருக்கிற கண்டிஷன்ஸை பார்த்துட்டு போடனா அது கூட்டலன்று, அது வன்றுன்னு போட்டு வந்துடுவோம். அப்படி போட்டால் தப்பு. அதான்று ஏன் இங்கே இந்த தா நெடிலாக எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. முன்னாடி இருக்கும் பாருங்கள். அது என்னும் சுட்டு பெயரின் முன் வருமொழியாக வருகின்ற அன்று. அன்று தானே வருமொழி. அது ஒரு சுற்று பெயர் தானே, சுட்டு பெயர் தானே. இது என்னும் எதிர்மறை குறிப்பு வினைமுற்று செயலில் ஆன்று என முதலில் நீளும். ஆன்று நீண்டுரும். சரிங்களா. அன்று பாருங்க, அது அன்றா, அதில் இருக்கிற சுட்டு பெயர் முன் வருமொழி தானே. அது வருமொழியில் இருக்கிற அன்று அப்படின்றது அது அன்று. அடுத்து வருமொழினா இது நிலைமொழினா இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வருமொழி, இது நிலைமொழி. இது அது வருமொழியில் இருக்கிறது நெடிலாகும். அதான் அன்று அப்படின்னு வரும். சரிங்களா. அதை தான் இங்கே நன்னூலில் கொடுத்துருப்பாங்க கண்டிஷன். அது முன் வரும் அன்று ஆன்றாம் தூக்கின் அப்படின்னா அது முன் வர அன்றுன்றது நீண்டு ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இது இந்த கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. அவ்வளோதான். அடுத்து போகலாங்களா. அடுத்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஆறு கூட்டல் தலை, ஆறுதலை அப்படியே வரும். எஃது கூட்டல் பெரியது, எஃது பெரியது. வரக கூட்டல் சிறிது, வரக சிறியது. வந்து கூட்டல் தந்தான், வந்து தந்தான். எய்து கூட்டல் பொருள், எய்து பொருள். சரிங்களா. இது நமக்கு தெரியும். இது ஸ்கூல் புக்கில் கூட இது நெடில் தொடர், ஆயுத தொடர், குற்ற இலக்கணம்னா நீங்கள் படிச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும்.
ஸோ நம்ம இது வரைக்கும் 8 பிரித்து எழுத பார்த்துருக்கோம். 8ல் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி இந்த 3ம் கொஞ்சம் ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெட்டரை மாற்றி கொடுத்தா கூட நீங்கள் போட்டுடலாம். அடுத்து போகலாங்களா? அடுத்து பாருங்கள், அலன் என்பதற்கு சிறப்பு விதி கொடுத்துருக்காங்க. அலன் அப்படின்னா அலன் கூட்டல் குடம், அலக்குடம். அலக்குடம் ஏன் அலக்குடம்னு வருதுன்னா, அலன் அப்படின்ற சொல் இது வந்து கடைசியில் என்ன வருது, நகர வீடு வந்து கெட. இந்த நகர வீடு கெட்டதுக்கப்புறம் இந்த காக்கு இனமான வல்லெழுத்து மிகும் மெய்யெழுத்து. சரிங்களா? இந்த நா கெட்டுட்டு இந்த நான்றதை கெட்டுட்டு இந்த கூக்கு இனமான வல்லின எழுத்து இங்கே முன்னாடி வரும். அதுதான் அழன் குடம்னா அழக்குடம் அப்படின்னு தெரியும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், கல் கூட்டல் தீது, முள் கூட்டல் தீது. இது புக்கிலே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல் கூட்டல் தீது கற்றீது, முள் கூட்டல் தீது முத்தி. இங்கே வந்து ஆயுத எழுத்து வரும். ஏன் அப்படி வருதுன்னா அதனுடைய கண்டிஷன்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். லஹர லஹர ஈற்றுப்புணர்ச்சியில், அதாவது கல்லில் இந்த லா வருது இல்லைங்களா, லஹர லஹர ஈற்றுப்புணர்ச்சியில் தோன்றும் ஆயுதம் தன் மாத்திரையில் குறுகி ஒழிக்கும் அஃது ஆயுத குறுக்கம் எனப்படும். இடவகையால் இது 2 வகைப்படும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. இந்த லாபம் தான் இங்கே அக்கு வரணும்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க இதை மோஸ்ட்லின்னு நினைக்கிறேன். அடுத்து போகலாங்களா? அடுத்து கொஞ்சம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாத்தன் கூட்டல் தந்தை சாத்தந்தை, கொற்றன் கூட்டல் தந்தை கொற்றந்தை. இது நீங்கள் படிக்கலன்னா இது கண்டிப்பாக இதை தப்பு பண்ணுவீங்க. நீங்கள் சாத்தன் கூட்டல் தந்தை சாத்தன் தந்தைன்னு போட்டுருவீங்க, கொற்றன் கூட்டல் தந்தை கொற்றன் தந்தை போட்டுருவீங்க. அப்படி போட்டால் தப்பு. ஏன்னா இதுக்கெல்லாம் சிறப்பு விதி வந்து நன்னூலில் கொடுத்துருக்காங்க. அது இளங்கோவனார் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து சாத்தன் தந்தையில் நகர வீற்று இருக்குங்களா, நகர வீற்று இயற்பெயர் முன் தந்தை என்னும் முறைப்பெயர் வருமொழியாய் வரின் முதற்கண் மெய்கெட மெய்கெற்றும் மெய்கெட அதன் மேல் ஏறி நின்ற அகரம். இத்தை எப்படி பிரிக்கலாம், தாவை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஆணு பிரிக்கலாங்களா? இந்த தந்தையில் இருக்க தாவை இத்து கூட்டல் ஆணு பிரிக்கலாங்களா? இதில் இருக்க அகரமும் கெட்டுருச்சுன்னா அப்போது இங்கே இருக்க சாத்த தந்தை தா கெட்டுரும், இங்கே இந்தைன்னு வந்துடும். சரிங்களா? அதே தான் கொற்றன் கூட்டல் தந்தையிலையும் இன் கெட்டுரும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க தா கெட்டுருச்சுன்னா கொற்றந்தை அப்படின்னு வரும். சரிங்களா? கொற்றந்தை. இப்போ இந்த தாவும் கெட்டுரும், இந்த தாவும் கெட்டுரும். சரிங்களா? அதாவது நிலைமொழியில் இருக்க முதல் எழுத்து கெட்டுருச்சுன்னா அப்படியே வரும். இங்கே வந்து வருமொழியில் இருக்க கடைசி எழுத்து கெட்டுரும். இதை புரிச்சுதுங்களா? அடுத்து போகலாங்களா? ஒரு நிமிஷம். அடுத்து பாருங்கள், கிளி கூட்டல் அழகு கிளி அழகு, தீ கூட்டல் எரிந்தது தீ எரிந்தது, மலை கூட்டல் அழகிது மலை அழகிது, பல கூட்டல் அணி பழவணி, பலா கூட்டல் இலை பலாவிலை. ஒன்றும் இல்லைங்க, இங்கே என்ன பண்ணோன்னா வருமொழி முதலில் இருக்க முதல்ல வந்து உயிர் வந்தால், அதாவது வருமொழி எது, இதுதான் வருமொழி. கிளின்றது தீ மழை இதுதான் வந்து வருமொழி. அங்கே வந்து இஹர ஈஹர ஐஹார இந்த எழுத்தெல்லாம் இந்த பின்னே யகரம் வரும். சரிங்களா? கிளி லீ எப்படி பிரிப்போம், இல் கூட்டல் ஈ வருதுங்களா, இஹரம். தீ எரிந்தது தீக்கு எப்படி வரும், இத்து கூட்டல் பெரிய ஈ வருங்களா, அப்போ தீ. இதுக்கு ஈகாரமும் வந்துடுச்சு. அடுத்து மலை ஐ வருதுங்களா, ஐகாரம் வருதுங்களா, ஐகாரம். இங்கெல்லாம் வந்தால் யான்னு தெரியும். அதனால தான் இங்கே வந்து கிளி அழகு தீ எரிந்தது மலை இலையுது யாழ முடியுதுங்களா, அதனால தான் வந்து அங்கெல்லாம் யாழ வருது. இப்போ புரியுதுங்களா? ஸோ முதல்ல வருமொழியில் இகரம் ஐகாரம் இதெல்லாம் வந்துச்சிங்கன்னா என்ன எழுத்து வரும், புணரும்போது யா வரும். சரிங்களா? யகர உடம்பிடும் மை வரும். அடுத்து பல அணி பலா விலை இதெல்லாம் பாருங்கள், பல அணி பலா இலை. இங்கெல்லாம் ஏன் வந்து வா வருதுன்னா அதுக்கு அடுத்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆ உ ஓ அவ்வு இதெல்லாம் வந்துச்சிங்கன்னா இந்த இவ்வேழு உயிர்களின் பின்னும் வகரமையும் எகரத்தின் பின்னே யகரமையும் வகரமும் உடன்படுமையாக வரும். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இப்போ பலா ஆல முடியுதுங்களா, ஆ வருது. அதாவது குறில் ஆ நான் சொல்கிறேன். பல அணி ஆ வருதுங்களா. பலா அப்படின்னா இங்கே ஆ வருதுங்களா. ஸோ இதெல்லாம் வந்தால் என்னவா தெரியும்னு சொல்லியிருக்காங்க, வகரமாக தெரியும். அதனால தான் வகரமாக இங்கே தெரிஞ்சிருக்கு. பலவனி பலாவிலை. சரிங்களா. அடுத்து எகரமாக வந்துச்சுன்னா எகரமாகவும் தெரியும், வகரமாகவும் தெரியும். ஏ வந்துச்சுன்னா திரு, ஊ வருதுங்களா. திரு. ஊ வந்துச்சுன்னா என்னவா பிரியுன்னு சொன்னேன், சாரி ஒரு நிமிஷம். இப்போது இங்கே திருவில் ரூவில் எப்படி பிரியும், இரு கூட்டல் ஊ பிரியுங்களா. ஊ வந்தால் என்னவாகும், வாவா மாறும். நம்ம இங்கே மேலே கண்டிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, காமிக்கிறேன் இருங்க பாருங்கள். ஆ ஆ ஊ இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னவா பிரியும், வகரமாக பிரியும். அதை தான் திருப்பி இங்கே பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா. திரு குட்டலடி, பூ குட்டல் அரும்பு பூ வரும்பு. இங்கேயும் பூ ஊ வர்றதுனால இங்கே வந்து மாறி இருக்கு. சரிங்களா. வாவா மாறி இருக்கு. நோ ஓ வருதுங்களா. அப்போ இங்கே நொவ்வழகு. இது கோ அழகுனா கோவழகு. இங்கேயும் ஓ வருதுங்களா, அதனால் வா. கௌ இங்கேயும் ஓ வருதுனால இங்கே கோவழகு. அவனே அழகன். அவனே ஏ வருதுங்களா. ஏ வந்தால் என்னவா மாறலாம், யாவாவும் வரும், வாவாவும் வரும். அதுதான் அவனே அழகன். சரிங்களா. தே குட்டலடியால் தேவடியாள். இங்கே வந்து வா வருது பார்த்தீங்களா. ஆள முடியுதுங்களா, சின்ன ஆள, அதனால் வாவா புணரும். சரிங்களா. இதை இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். திருக்குட்டலடி திருவடி, பூக்குட்டல் அரும்பு பூவரும்பு, நோ குட்டல் அழகிது நொவ்வழகிது, கோக்குட்டல் அழகு கோவழகு, கவுக்குட்டல் அழகு கவ்வழகு, அவனே குட்டல் அழகன் அவனே அழகன், தேக்குட்டல் அடியால் தேவடியாள். சரிங்களா. இது வந்து வகர உடம்படுமை. மேலே பார்த்தது யகர உடம்படுமை. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16-15 பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து போகலாம். அடுத்து பாருங்கள். ஏ குட்டல் அணி எவ்வணி, ஏ குட்டல் குதிரை எக்குதிரை, ஏ குட்டல் நாடு எந்நாடு, ஏ குட்டல் யானை எவ்யானை. இங்கே எப்படி இவ் இருக்குது, இங்கே வந்து இக்கு வந்திருக்கு, இன்னும் வந்திருக்கு, இவ் வந்திருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு யகர வினாவிடை சொல்லின் முன்னே உயிர்களும் உயிரெழுத்துகளும் யகரம் வந்தால் வகரமாக தோன்றி யகரம் ஒலித்த மெய்கள் வந்தால் அவ்வெழுத்தே மெய்களாக தோன்றும். புரியுதுங்களா. இப்போ நான் பொறுமையாக சொல்கிறேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஏ கூட்டல் அணி எடுத்துக்கோங்க. யகர வினாவிடை சொல்லின் முன்னே, ஏன்றது ஒரு வினா எழுத்து தானே, அதை தான் சொல்கிறாங்க. இந்த சொல்லின் முன்னே உயிரெழுத்துக்களும், உயிரெழுத்து வருதா பாருங்கள். ஏ கூட்டல் அணி ஆன்றது உயிரெழுத்துங்களா, ஆமாம் வந்திருக்கு. அப்படி வந்தால் அதே மாதிரி யா வந்தாலும் ஏ கூட்டல் யா, அந்த ஏக்கு முன்னாடி நிலைமொழியில் யா வந்துச்சுன்னா உயிரெழுத்து வந்தால் யகரமும் உயிரெழுத்தும் வந்தால் இங்கே வந்து வகரமாக மாறும்னு சொல்கிறாங்க. அதனால தான் எவ்யானை எவ்வணின்னு வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா. இங்கே ஏக்கு முன்னாடி அணின்றதில் ஆன்றது உயிரெழுத்து, இந்த ஏக்கு முன்னாடி யான்றதும் வந்துச்சுன்னா இங்கே வந்து புணரும்போது இவ்வா புணரும். எவ்வணி எவ்வணி அப்படின்னு புணரும். சரிங்களா. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஏ கூட்டல் யானை எவ்யானைன்னு புணரும். இது ரெண்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீதி ரெண்டும் அடுத்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யகரம் ஒலித்த மெய்கள் வந்தால், யகரம் ஒலித்த மெய்கள் அப்படின்னா ஏ கூட்டல் குதிரை இக். சரிங்களா. அடுத்து ஏ கூட்டல் நாடு மெய் வருதா பாருங்கள். இக்கு கூட்டல் கா தான் கூ, சாரி இக்கு கூட்டல் ஊ தான் கூ. சரிங்களா. அடுத்து நா அப்படின்னா நா, இன்னு கூட்டல் ஆ வருங்களா, நா. அப்போ வந்து அதுக்கு இனமான மெய்களே தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலித்த பிறகு யகரம் ஒலித்த மெய்கள் வந்தால் அவ்வெழுத்தே மெய்களாக தோன்றும். அதே எழுத்து தான் வரும். இப்போ ஏ கூட்டல் குதிரை எக்குதிரை, ஏ கூட்டல் நாடு எந்நாடு. சரிங்களா. வகரம் மெய் தோன்றும் யகரம் ஒளிந்த மெய்கள் வந்தால் அவ்வெழுத்துக்களே வந்து மெய்யாக தோன்றுவாங்க. இங்கே பொறுமையாக படித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். சரிங்களா. புரியலனா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஆனால் வேறு மாற்றி கேட்டாங்கன்னா நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடும். எவ்வளோ தான் மனப்பாடம் பண்ண முடியும் நம்மளால். அடுத்து போகலாங்களா. அடுத்து பாருங்கள். 8 கூட்டல் 1000 எண்ணாயிரம், 8 கூட்டல் களஞ்சு எண் களஞ்சு, 8 கூட்டல் வகை எண் வகை, 8 கூட்டல் நாளி எண்ணாளி. இப்போது 8ன்றதை வந்து
எண் அப்படின்னு தெரியும். சரிங்களா? 8ன்றது என்னவா தெரியும்? எண். அப்போது எண் ஆயிரம், எண்ணாயிரம். 8 கலஞ்சுனா எண் கழஞ்சு. 8 வகைனா எண் வகை. 8 நாளினா எண்ணாளி. இது ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா 8 எடுத்துகிட்டு எண்ணுன்றதை திரித்து போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து போகலாங்களா? இப்போது 8ன்றது வந்தால் நம்ம எண்ணுன்னு போட்டோம். அதே மாதிரி 10ன்னு வந்தால் பதின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். 10 கூட்டல் 1 11, 10 கூட்டல் 2 12, 10 கூட்டல் 3 13, 14, 15, 16, 17, 18 இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்து பாருங்கள், 10 அப்படின்ற எண்ணப்பெயர் முன் நிறையும் அளவும், அதாவது 10 10 10ன்னு இருக்குது. முன்னே வந்து நம்ம 11 12 ஈஸியாக போட்டுவிட்டோம். இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, இது 10க்கு முன்னாடி அதாவது வருமொழியில் கழஞ்சு இது மாதிரி அளவு பெயர்களாக இருக்கும். இந்த மாதிரி அளவு பெயர்களாக வந்தால் இன் அப்படின்ற சாரியை கொண்டு முடியும். சரிங்களா? பாருங்கள், எக்ஸாம்பிள் 10 கூட்டல் கழஞ்சு 10 கழஞ்சு இன்னுன்னு முடியுதுங்களா? 10 இன். 10 கூட்டல் ட்ரொடி 10 ட்ரொடி. 10 கூட்டல் வளம் 10 இன் வளம். 10 கூட்டல் களம் 10 களம். 10 கூட்டல் பானை 10 பானை. இது மாதிரி இன்னும் சாரியை பெற்று முடியும். இது ஈஸி தான். அடுத்து எண் கூட்டல் பகை ஏற்பகை இவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏற்பகை எண் என்னும் வேறுபாட்டு மொழியின் இறுதியில் நகரம் இருக்குங்களா? இந்த நகரம் வல்லினமாக இருந்துச்சுன்னா ஒருபோதும் திரிந்து ஒருபோதும் திரியாதும் வரும். எனக்கே புரியல. இது திரிந்தும் திரியாமலும் வரும்னா இதுவும் வரும். எண் கூட்டல் பகைனா எண் பகை, திரியாமலும் வரும். இங்கே திரிஞ்சிருக்கு பாருங்கள், அதை தான் சொல்கிறாங்க. எண் பகை ஏற்பகைன்னு வரும். சரிங்களா? அடுத்து போகலாங்களா? அடுத்து 1 கூட்டல் கால் 1 கால். தொடி கூட்டல் கசு தொடியே கசு. கலன் கூட்டல் பதக்கு கலனே பதக்கு. கால் கூட்டல் காணி காலே காணி. களஞ்சு கூட்டல் குன்றி களஞ்சே குன்றி. உலக்கு கூட்டல் ஆளாக்கு உலக்கே ஆளாக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. 1 கூட்டல் கால் அப்படின்னா உயிரையும் மெய்யும் இறுதியாக உடைய. உயிரும் இருக்கணும், மெய்யும் இருக்கணும். அதை வந்து 1ன்றில் ரூ இருக்குங்களா? இரு கூட்டல் ஊவா, அது வந்து உயிரும் இருக்குது மெய்யாகவும் இருக்குது, இறுதியாக இருக்குங்களா? என்னும் பெயர் நிறைப்பெயர். அடுத்தது வந்து நிறைப்பெயர் வந்துச்சிங்கன்னா, அப்படி இல்லைன்னா அளவு பெயர்களின் முன்னாடி வந்துச்சிங்கன்னா, இந்த கால் கசு பதக்கு கலன் இதெல்லாம் வந்து ஒரு அளவு பெயர். இது வந்து வந்துச்சு அப்படின்னா அவற்றிற்கு குறைந்த பெயர்கள் வரின் பெரும்பாலும் ஏ வரும். சரிங்களா? இந்த ஏ வர்றது தான் அதனோட சிறப்பு. அதுக்கு தான் இங்கே வந்து 1 கால், தொடியே கசு, கலனே பதக்கு, காலே காணி, களஞ்சே குன்றி. இது மாதிரி ஏன்னு முடியுதுங்களா? அதுக்கு தான். உலக்கே யாழாக்கு, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி அளவு பெயர் வந்துச்சுன்னா ஏ வரும். சரிங்களா? அடுத்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதை. 7 கூட்டல் பலம் 7 பலம். 7 கூட்டல் கலஞ்சி 7 களஞ்சி. இப்போ 7ன்னு வந்தால் என்ன பண்ணணும்? 7 போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 பலம் 7 களஞ்சி. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், 7 கூட்டல் களம் 7 களம். 7 களம். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். 7 கூட்டல் 10 எழுபது. 70 அக்கு வரணுங்க. சரிங்களா? 70. அடுத்து 7000 எனக்கு இது கொடுக்கல. அடுத்து பாருங்கள், 700,000. 7 லூ போட்டுறக்கூடாதுங்க. இங்கே மெய் எழுது மட்டும். இந்த 7 கூட்டல் 1000க்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. 7 கூட்டல் 100,000 700,000ன்னு போட்டுறக்கூடாது. 700,000 லூ போட்டுறக்கூடாது. சரிங்களா? 700,000. இதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி இங்கே தான் 7 கூட்டல் 3 7 3. பாருங்கள், இங்கே இல் வந்திருக்கு. 700,000த்தில் இல் மட்டும் வந்திருக்கு. இங்கே வந்து 7 கூட்டல் 3ல் 7 3ன்னு வந்துடுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அதனுடைய விதி. அந்த விதியை நம்ம எல்லாமே மெமரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்க தான் இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன். அடுத்து போகலாங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், தாழை கூட்டல் பூ தாழம்பூ. எலுமிச்சை கூட்டல் மரம் எலுமிச்சை மரம். ஆவிரை கூட்டல் வேர் ஆவிர வேர்.
இது ரொம்ப கொஞ்சம் முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. இப்போது தாளை கூட்டல் பூ தாளம்பூ. தாளை ஐ வருதுங்களா, அந்த ஐ வந்தாவே அப்படின்னு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னது ஐ வந்தால், ஐன்ற எழுத்து வந்தால் அம்மா தெரியும். சரிங்களா? அதான் இங்கே தாளை கடைசியில் ஐ வருதுங்களா, தாளை. அப்போ தாளம்பூ அம்மா மாறிடுச்சு. எலும்பிச்சை ஐ வருதுங்களா, அப்போ எலும்பிச்சம் மரம். ஆவிரை ஐ வருதுங்களா, ஆவிரம் வேர், ஆவிர வேர். புன்னை கூட்டல் காணல் புன்னையம் காணல் வருதுங்களா, புன்னை கூட்டல் புன்னைன்னு ஐ வருதுங்களா கடைசியில், அப்போ புன்னையம் காணல் புன்னையங்காணல். முல்லை ஐ வருதுங்களா, அப்போ அம்மா மாறிடும், முல்லையம் தொடை முல்லையந்தொடை. சரிங்களா? இங்கே ஏன் இங்கெல்லாம் வருதுன்னு தெரியுதுங்களா? இங்கே தோக்கு முன்னாடி இன்னு வருது, காக்கு முன்னாடி இங்கே வருது, இதெல்லாம் இணை எழுத்து, அதெல்லாம் வரணும் கண்டிப்பாக. இதை வச்சு கூட நீங்கள் ஃப்ளூக்கில் கூட அடிக்கலாம் ஆன்சர். சரிங்களா? புன்னையங்காணல் இந்த இன எழுத்து முன்னாடி வரணும், காக்கு முன்னாடியும் தோக்கு முன்னாடியும் அதனோட இன எழுத்து வரணும். மற்றது ஐ வந்தால் அம்மா தெரியும். அடுத்து பாருங்கள், யானை கூட்டல் பெரிது யானை பெரிது அப்படியே புணர்ந்திருக்கு. பனை கூட்டல் கை பனை கை இக்கு வருது பாருங்கள், இதுக்கு மட்டும் அதை பார்த்துக்கோங்க. திணை கூட்டல் சிறிது திணை சிறிது, இதுக்கு இச்சு வரும். சரிங்களா? இந்த யானை பெரிது மட்டும் அப்படியே இதை பார்த்துக்கோங்க. 5 கூட்டல் 3 ஐமூன்று. 5 கூட்டல் பால் ஐம்பால். 5 கூட்டல் 1000 5000. 5 கூட்டல் வகை ஐவகை. இதில் பாருங்கள், 5 கூட்டல் 3 அம்மூன்று. வருதுங்களா, அம்மூன்று. சரிங்களா? அம்மூன்றுன்னா தான் 5 கூட்டல் 3 அம்மூன்று. 5 3 53ன்னு போட்டுறாதீங்க, 5 3 அம்மூன்று. சரிங்களா? 5 கூட்டல் பால் ஐம்பால். 5 கூட்டல் 1000 5000. 5 கூட்டல் வகை ஐவகை. இதை மெமரி பண்ணிக்கோங்க. நான் ரூல்ஸ் சொன்னேன்னா ரொம்ப பெருசாக போகும், இது இன்னும் நிறைய இருக்குது படிக்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டெல்லாம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.